கமர்ஷியல் படமா கலை படமா அப்படின்னு இருந்தபோது ரெண்டும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்த படம் தாங்க நாயகன். மும்பையில் வரதராஜ முதலியார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வச்சு எடுத்த படங்க. அப்படி பிரமாதமான படம். பாலகுமாரன் கதைவசனம், இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அவ்வளவு அருமையாக ஓடிச்சு அந்த படம். மணிரத்னம் அவர்களாலே அவர்களுக்குன்னு ஒரு தனியான கூட்டம் வந்துருச்சு. அடுத்து ரஜினியை வச்சு தளபதி எடுக்கிறாருங்க. என் தளபதி உனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. தளபதி இன்னைக்கு நீங்கள் பார்க்குற போது அப்படி ஒரு ஆச்சரியமான படம். வெளுத்திருப்பார் நம்முடைய இசைஞானி அவர்கள். காட்டுக்குயில் மனசுக்கு என்னங்கிற அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு முழுவதுமே அந்த ஸ்பீடு மூமெண்ட்னு ஃபிலிமில் சொல்லுவோம். அது அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள திடீர்னு கொண்டு வந்து இறக்குறாரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை ரோஜா படத்தில். ரோஜா படத்தில் தான் நமக்கு அரவிந்த் சாமியுடைய முழு இது தன்மை தெரியுது. அலைபாயுதே மாதவனை வச்சு அதே போல் ஷாலினியை வச்சு அந்த படம் அவ்வளோ அருமையான படம். உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க. விக்ரம் வச்சு அவர் எடுத்த அந்த விக்ரம் 2 படத்தில் நடிச்சிருப்பார். ஒன்று ராவணன். இருக்கு சாமி, ஐஸ்வர்யா ராய் அவங்கள தமிழுக்கு கொண்டு வந்ததே அவர் தாங்க. எதில் அவங்க உலக அழகி பட்டம் பெற்ற பிறகு 20 படத்தில் இறக்குறாரு. அடே அப்பா, அந்த காலத்தில் தங்கச்சிலை ஜெயலலிதான்னு சொல்லுவோம் சினிமா உலகத்தில். அந்த மாதிரியான ஐஸ்வர்யா ராயை நம்ம இதில் பார்த்தோம், 20 பார்த்தோம். நாளைக்கு ஒன்று எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா மாட்டீங்க. விடுதலை புலிகள் வச்சு எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் கன்னத்தில் முத்தமிட்டால் அங்கே இலங்கை தமிழர்களை பற்றிய ஒரு செய்தி. நான் உங்களை வர சொன்னேன். அதே மாதிரி மும்பை பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த போது மும்பை படம் இந்த சம்பவங்களெல்லாம் அடிப்படையாக வச்சு ஹிந்திலையும் எடுத்துக்கிட்டு இருந்தார். தில்சேன்னு ஒரு படம் தமிழில் உயிரேன்னு வந்துச்சு. தனு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வச்சு அதை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். தீருபாய் அம்பானியினுடைய கதையை வச்சு அப்படியே குருன்னு ஹிந்தியில் எடுத்தாருங்க. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இசை ஒரு பக்கம், பாட்டு ஒரு பக்கம், கதாநாயகன் ஒரு பக்கம், கதாநாயகி ஒரு பக்கம். அவருடைய ஸ்டைலே அப்படி தான். பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.